வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொளத்தூரில் விஜய் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் கேள்வி. பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் விஜய் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்தும் விளக்கமளிக்க உத்தரவு. சென்னை கொளத்தூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வழக்கு பதிவு. திமுகவினருக்கு மட்டும் காவல்துறையினர் எந்த நிபந்தனையும் இன்றி பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. பாதுகாப்பு முறையா கிடைக்கல அப்படிங்கிறது நேற்று அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. போற இடங்கள் உள்ள கடுமையான நெருக்கடிக்குள்ள மாற்றாரு. பிரச்சாரத்துக்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளா இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஜாடிக்கேற்ற மூடி போல மோடிக்கேற்ற அடிமையாக எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக பிரச்சாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். முரட்டு பக்தர் போல இன்றைக்கு பாஜகவுக்கு முரட்டு அடிமையாக மாறி போனதாகவும் காட்டமான கருத்து. சொல்லுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமியா மாறி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நகைச்சுவை சொல்லியிருக்கிறேன். முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா, மோடியோடைய அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தஞ்சாவூர் சாரியமங்கலம் அருகே பரப்புரைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை செயல்படுத்தும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் வாகனங்களில் சோதனை நடத்தப்படும் நிலையில் நடவடிக்கை. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி நேற்று ஒரே நாளில் மட்டும் 573 பேர் வேட்புமனு தாக்கல். ஏப்ரல் 6ஆம் தேதி மனு தாக்கலுக்கு கடைசி நாள் என கூறப்பட்ட நிலையில் இன்றும் நாளையும் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. திருவாரூரில் இன்று மாலை நடக்கும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு மும்முரம். பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு உயர்கோபுர விளக்கு பணிகள் அமைக்கும் பணி தீவிரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசி மற்றும் பரமக்குடி ஆகிய பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம். சிவகாசியில் கிடி ராஜேந்திர பாலாஜி, பரமக்குடியில் முத்தையாவை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்ததால் சாத்தூர் தொகுதிக்கு மாறினேன். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லிருக்கீங்க. என்ன நடந்தது? இல்ல, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளை. இந்த மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையில் என்றும் மறக்க முடியாது. நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிட்டேன். இந்திய கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன். தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தப்படாமல் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. கோடி தொகுதிக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுகவினர் வரவேற்பளித்த நிகழ்ச்சியில் விபரீதம். முன்னறிவிப்பின்றி பட்டாசு கொளுத்தியதில் கார் மற்றும் அரசு பேருந்து மீது தீப்பொறி பரவியதால் பரபரப்பு.
தமிழ் மொழியுடன் ஆங்கிலம் கலந்து பேசினால் தொலைத்து விடுவேன் என காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். முருகா, தமிழ் வாழ வேண்டும் என்றால் உன் பேரன் ஆள வேண்டும். நீ வேலோடு வா, நான் தமிழோடு வருகிறேன் என்றும் பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,360 விற்பனை. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,670 விற்கப்படுகிறது. சென்னையில் பார் வெள்ளி கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 2,50,000 விற்பனை. கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 விற்கப்படுகிறது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று மாமிசம் மது விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பிப்பு. திருத்தணியில் அனுமதியின்றி மாமிச கடைகள் திறக்கப்பட்டு விதிமீறல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறி விருந்து திருவிழா. 50 ஆடுகள் பலியிடப்பட்டு அன்னதானம் வழங்கிய நிலையில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பங்கேற்பு. சிங்கமுனரி அருகே பங்குனி திருவிழாவில் உடல் முழுவதும் சேறு பூசியும் தலையில் கோழி இறகை வைத்தபடி பக்தர்கள் வினோத வழிபாடு. சிறுவர்கள் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சேற்றில் இறங்கி உற்சாகம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று தங்க தேரோட்டம். கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் வழிபாடு. ஸ்பானிஷ் பாரா பேட்மிண்டன் சர்வதேச தொடரில் பதக்கங்களை அள்ளிய தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை துளசிமதி முருகேசன் 2 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கத்தை வென்று அசத்தல். கவுகாத்தியில் நடைபெற்ற ராஜஸ்தான் ராயலுக்கு எதிரான IPL தொடரின் முதல் ஆட்டத்தில் தோல்வியை தழுவியது சென்னை சூப்பர் கிங்ஸ். முதலில் பேட்டிங் செய்த சென்னைக்கு 127 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இலக்கை எட்டி வெற்றியை பதிவு செய்த ராஜஸ்தான். சண்டிகரில் இன்று நடைபெறும் 4வது IPL போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதல். மாலை 7:30 மணி அளவில் நடைபெறும் ஆட்டத்தில் அதிரடியை வெளிப்படுத்த இரு அணிகளும் தீவிரம். மகளிர் தொழில்முறை குத்துச்சண்டை போட்டிகளுக்கு திரும்புவது குறித்து பரிசீலித்து வருகிறேன். மீண்டும் களம் காண கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் குத்துச்சண்டையில் 6 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றோருமான இந்தியாவின் மேரி கோம் அறிவிப்பு.